யோசுவா ஆகமம் அதிகாரம் 12. யோர்தானுக்கு அப்பால் கதிரவன் உதிக்கும் பக்கம் அர்னோன் பள்ளத்தாக்கிலிருந்து எர்மோன் மலை வரை கிழக்கு பகுதியில் அராபா முழுவதிலும் இஸ்ரவேலர் கைப்பற்றிய நாடுகளின் அரசர்கள் இவர்களே. எமோரிய மன்னன் சீகோன் எஸ்போனில் வாழ்ந்தான். அவன் அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் இருக்கும் அராயேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் கிளையாதின் பகுதி வரையிலும், அம்மோனியரின் எல்லையான யப்போக்கு பள்ளத்தாக்கு வரையிலும், அராபாவிலிருந்து கிழக்கே கினரோத்து கடல் வரையிலும், உப்புக்கடலான அராபா கடல் வரையிலும், கிழக்கு நோக்கி பெத்தசிமோத்து வரையிலும், தெற்கில் பிஸ்கா மலைச்சரிவு வரையிலும் அரசாண்டான். ரபாயியருள் எஞ்சியிருந்தவனும் பாசானின் மன்னனுமான ஓகின் எல்லை இதுவே. அவன் அஸ்தரோத்திலும் எதிரேயிலும் வாழ்ந்தான். எர்மோன் மலை, சல்கா மலை, கெசூரியர், மாகாத்தியரின் எல்லை வரையிலும், எஸ்போன் மன்னன் சீகோனின் எல்லையான கிளையாதின் பாதி வரையிலும் ஆண்டான். ஆண்டவரின் ஊழியரான மோசேயும் இஸ்ரவேலரும் அவர்களை தோற்கடித்தனர். ஆண்டவரின் ஊழியரான மோசே அதை ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உரிமையாக கொடுத்தார். யோசுவாவும் இஸ்ரவேலரும் கைப்பற்றிய நாடுகளின் மன்னர்கள் இவர்களே. யோர்தானுக்கு மேற்கே பாகால் காதில் லெபனோன் பள்ளத்தாக்கிலிருந்து சேயீர் பக்கம் செல்லும் ஆலாக்கு மலை வரை இருந்த மன்னர்களின் நாட்டை யோசுவா இஸ்ரவேலருக்கு அவர்களின் குலப்பிரிவின்படி உடைமையாக அளித்தார். மலைச்சரிவு, பள்ளத்தாக்கு, அராபா மலைச்சரிவு, பாலை நிலம், நெகேபு, இத்தியர், எமோரியர், கனானியர், பெரிசியர், எபியர், எபூசியர் ஆகியோரின் நாடுகள். எரிகோ மன்னன் ஒருவன், பெத்தேலுக்கு அருகில் இருந்த ஆயி மன்னன் ஒருவன், எருசலேம் மன்னன் ஒருவன், எபிரோன் மன்னன் ஒருவன், யார்முத்து மன்னன் ஒருவன், லாக்கிசு மன்னன் ஒருவன், எக்லோன் மன்னன் ஒருவன், கெசேர் மன்னன் ஒருவன், தெபீர் மன்னன் ஒருவன், கெதேர் மன்னன் ஒருவன், ஓர்மா மன்னன் ஒருவன், அராது மன்னன் ஒருவன், லிப்னா மன்னன் ஒருவன், அதுல்லாம் மன்னன் ஒருவன், மக்கேதா மன்னன் ஒருவன், பெத்தேல் மன்னன் ஒருவன், தப்புவாகு மன்னன் ஒருவன், ஏபேர் மன்னன் ஒருவன், அப்பேக்கு மன்னன் ஒருவன், லாசரோன் மன்னன் ஒருவன், மாதோன் மன்னன் ஒருவன், ஆட்சோர் மன்னன் ஒருவன், சிம்ரோன் மெரோன் மன்னன் ஒருவன், அக்சாபு மன்னன் ஒருவன், தானாக்கு மன்னன் ஒருவன், மெகிதோ மன்னன் ஒருவன், கெதேசு மன்னன் ஒருவன், யோக்னயாம் கர்மேல் மன்னன் ஒருவன், நாபோத்தோரில் இருந்த தோர் மன்னன் ஒருவன், கில்காலில் இருந்த கோயிம் மன்னன் ஒருவன், திர்சா மன்னன் ஒருவன். ஆக மொத்தம் 31 மன்னர்கள். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் யோசுவா புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: ரபாயியருள் எஞ்சியிருந்தவனும் பாசானின் மன்னனுமான யாரின் எல்லை இதுவே? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.